மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. சச்சிதானந்த ரூபாய விஸ்வ உற்பத்தியாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமः. சம்சாரசாகரே மக்னம் தீனம் மாம் கருணாநிதே கர்மமோக கிரகீதாங்கம் மாமுத்தரபவார்ணவாத். எல்லாரும் முதல்ல நம்ம அம்மா அப்பாவை நமஸ்காரம் பண்ணிட்டு, நம்ம ஆச்சாரியனை நமஸ்காரம் பண்ணிட்டு, ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷம் கிருஷ்ண ஏவகி, ஸ்ரீமத் பாகவதம் தான் கிரந்த ரூபமாக நமது பகவான் அவதரித்தது. பாகவதத்திலே இருக்கிற ஒரு சொல்லும் பகவான் என்ற அந்த உணர்வோடு, அந்த பக்தி ஸ்ரத்தையோடு நாம் இன்றைய சத்சங்கத்துக்குள்ளே பிரவேசிக்கின்றோம். பொறுப்பு துறப்பு இது இந்த புருஷோத்தம மாதம் அப்படின்னு சொல்லிட்டு மே 16ஆம் தேதியிலேருந்து ஜூன் 16-17 வாக்கு வரைக்கும் எல்லா கிருஷ்ணர் கோவில்களிலும் நார்த் இந்தியாவில் இந்த கௌடியா மட் சம்பிரதாயம் அவள்லாம் எல்லாரும் ஸ்ரீமத் பாகவதத்தை வாசிப்பது ஒரு வழக்கமாக வச்சுருக்கா. ஸோ இந்த 200 சீரீஸில் இந்த லாஸ்ட் 7 to 8 days நம்ம ஒவ்வொரு அத்தியாயமாக ஒவ்வொரு ஸ்லோகமாக அர்த்தத்தை நாம் வாசித்து கொண்டு வருகிறோம். ஸோ திஸ் இஸ் நாட் இன் தி உபன்யாசம் ஃபார்மேட், நாட் இன் தி பிரவச்சனம் ஆர் காலக்ஷேபம் ஃபார்மேட். ஸோ ஹேவிங் செட் தட் பார்ட் ஆஃப் இட், பொறுப்பு துறப்பு இது பகவான் அந்தர்யாமியாக இருந்து நம்மை சொல்ல வைக்கிறார், பகவான் அந்தர்யாமியாக இருந்து நம்மை கேட்க வைக்கிறார். இதில் நம்ம சொல்கிறோங்கிறதுக்கு உண்டான பெருமையோ, நமக்கு தெரியாதுங்கிற அவமானமோ, இல்லை ஏதோ நமக்கு தெரிஞ்சதை சொல்கிறோங்கிறதுக்கு உண்டான வினயமோ எதுக்குமே இடமில்லை. ஏனென்றால் பகவான் அந்தர்யாமியாக இருந்து இதை நம்ம சொல்ல வைக்கிறார் என்ற உணர்வு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பகவான் அந்தர்யாமியாக இருந்து இதை கேட்க வைக்கிறார். அதுதான் நம்ம சத்சங்கத்தோட நோக்கம். பகவானின் பிரீத்திக்காக நாம் இதை செய்கிறோம். பூர்வ கதை சங்கிரகம் படைப்பின் ரகசியம் பார்த்துட்டு வரோம். எப்படி பரபிரம்மம் அவருடைய சங்கல்பத்தினாலே முதல்ல ஹீ கிரியேட்டட் த ஷெல், அதாவது இந்த அண்டத்தை 14 லோகங்கள் கொண்ட இந்த அண்டத்தை அவர் படைத்தார். அதுக்கப்புறம் பிரம்மா ஹீ கிரியேட்டட் தி வாட் யூ கால் தி வைகிருத சிருஷ்டி. பரபிரம்மம் படைத்ததை நாம் பிராகிருத சிருஷ்டி அப்படின்னு சொல்லுவோம். இவர் வைகிருத சிருஷ்டி பண்ண ஆரம்பித்தார். இதில் தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள், தேவர்கள் இவாளெல்லாம் பிரம்மா படைச்சார். இதில் பிரம்மா படைத்த முதல் மனிதர்கள் நம்ம பார்த்தோம் சுவயம்புவ மனு சதரூபா. இந்த சுவயம்புவ மனு சதரூபாக்கு ஆஹூதி, தேவஹூதி, பிரசூதின்னு 3 பெண்கள், பிரியம்பதன், உத்தானபாதன் 2 ஆண் பிள்ளைகள். இவர்கள் மூலமாகவும் இதற்கு முன்னே படைத்த பிரஜாபதிகளின் மூலமாகவும், முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, முதல்ல சனகாதிகளை படைப்பேர், சனகாதிகள் படைப்பு தொழில் பண்ண மாட்டேன்ட்டு போயிடுவார். அப்புறம் ருத்ரனை படைப்பேர், ருத்ரன் ருத்ர கணங்களா படைத்த உடனே போரும்பா நீ இனிமேல் படைப்பு தொழில் உனக்கு வேண்டான்னு சொல்லி நீ தபஸ் பண்ண போன்னு அவரை அனுப்பிச்சுடுவார். இதுக்கப்புறம் நவ பிரஜாபதிகளும் நாரதரும் பிறப்பார். நாரதர் இதில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நவ பிரஜாபதிகளையும் சில பேருக்கு இந்த படைப்பு தொழிலில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் அவள் தே ஆர் எக்ஸப்ஷன்ஸ், அவளை விட்டுருவர். ஸோ மற்ற பிரஜாபதிகளையும் இந்த சுவயம்புவ மனு சதரூபா, இந்த மன்வந்தரங்களிலே வருகின்ற முதல் மனுக்கள், இவாளை வச்சுண்டு தான் அவர் இந்த சிருஷ்டியை ஃபர்தராக கண்டினியூ பண்ணுவார். இந்த மனித இன விருத்திக்கு இவர்கள் தான் காரணமானவர்கள் அப்படின்னு நம்ம நேத்திக்கு பார்த்து முடித்தோம். இதில் தான் இந்த கான்டெக்ஸ்டில் சுவயம்புவ மனு முதல்ல பிரபஞ்சத்தை படைக்கிறதுக்கு, பிரபஞ்சத்தில் அவர் படைத்த உயிரினங்கள் வாழ்வதற்காக பூமியை தேடுறார். இந்த மாதிரி பூமியை காணும்னு தேடுறச்சே பூமி பிரளய நீரிலே மூழ்கி இருக்கிறது. உடனே பிரம்மா கிட்ட போய் அவள்லாம் கேட்குறா, நான் எப்படி என்ன பண்ணுறது, இப்போது நான் எப்படி படைப்பு தொழிலை நான் அபிவிருத்தி செய்வது அப்படின்னு அவள் பண்ணுறச்சே, அப்போ பிரம்மாவுக்கும் ஒன்றும் புரியல. எங்கேயோ பூமி ரசாதலம் என்கின்ற இடத்திலே மூழ்கி இருக்கிறது அப்படிங்கிறத அவர் உணர்றார். அவர் அப்படி தீவிரமாக பகவானை நினைத்து சிந்தனையில் இருக்கும்போது அவரோட மூக்குலேருந்து ஒரு கட்டை விரல் அளவுக்கு ஒரு வெள்ளை பன்றி, ஒரு வராக கன்று மூக்குலேருந்து கீழே விழுறது. அது திடீர்னு பெரிய ஆகாயம் அளவு வளர்ந்து
அதனுடைய கால் கட்டை விரல் வந்து மேருமலை சைஸுக்கு அவ்வளோ பெரிய வராக உருவம், பெரிய வராக உருவம் வளருது. அந்த வராகனாக அவதரித்த அந்த பகவான் நீரின் உள்ளே புகுந்து ரசாதலத்திற்கு சென்று பூமாதேவியை மீட்டு எடுத்து வரும் வழியிலே அந்த பூமாதேவியை அவர் மேலே கொண்டு வர முடியாமல் அவரை யுத்தத்திற்கு அழைத்த இரண்யாக்ஷகனை வதம் செய்து பூமியை கொணர்ந்து மேலே வைக்கிறார் அப்படின்னு நேத்திக்கு வராக அவதாரம் பார்த்தோம். இந்த பூமியை வந்து அவ மேலே கொணர்ந்து வைத்து விட்டு வராகர் மறைஞ்சு போய்டுறார். இப்போ இன்னைக்கு 14வது அத்தியாயம் அங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸ்ரீ சுகர் கூறுகிறார், பகவானது திருவிளையாடல்களை கேட்பது என்கின்ற விரதம் பூண்ட விதுரர் பூமியை மேலே எடுத்து வருவதற்காக வராக அவதாரம் எடுத்த பகவான் ஸ்ரீ ஹரியின் திருவிளையாடல்களை கேட்டு மனம் நிறைவு பெறாமல் மேலும் கேட்க விரும்பி இரு கைகளையும் கூப்பி மறுபடியும் மைத்ரேயரை கேட்கலானார். அவருக்கு இன்னும் ஆசை. இது ஒரு பெரிய விஸ்தாரமான கதை இல்லையா? இந்த விதுர மைத்ரேய சம்பாதம் தான் பாகவதத்திலேயே ரொம்ப டீட்டெயில்டு டிஸ்கஷன். ஸோ விதுரர் மேலே கேள்வி கேட்க 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 மைத்ரேயர் பதில் சொல்லுவார். இதெல்லாம் நமக்கு தான். விதுரருக்கு என்ன பாதி விஷயம் தெரியும், பாதி விஷயம் என்ன, எல்லா விஷயமுமே தெரியும். இருந்தாலும் he enjoys this. He enjoys listening to this story over and over. நேத்திக்கு நம்ம சொன்னோம் இல்லையா, போன வருஷம் ஒருத்தன் திருநெல்வேலி அல்வா கொடுத்தா நம்ம சாப்பிட்டோம். இப்போ நேத்திக்கு ஒருத்தர் வீட்டில் போனால் திருநெல்வேலியை கொடுத்தா நம்ம வேண்டாங்கிறோமா? இல்லை நான் போன வருஷமே சாப்பிட்ருக்கேன் அப்படிங்கிறோமா? இல்லையே. ஒரு சாதாரண அல்ப விஷயத்துக்கே 2வது தரம் கொடுத்தா நம்ம வாங்கி சாப்பிட்றோமோனோ அதே தான்ப்பா. இது வந்து எப்படி திவ்யமான விஷயம். இது எத்தனை முறை கேட்டாலும் அழுக்காது செலுக்காது. அதனால் விதுரர் வந்து ஒன்றுமே முதல் தரம் கேட்குற மாதிரி கேட்பார். பாருங்க, முனிஸ்ரேஷ்டரே, யஜ்ஞவராக மூர்த்தியான பகவான் ஸ்ரீ ஹரியினால் தான் அந்த தைத்தியர்களின் முதல்வனான இரண்யாக்ஷகன் கொல்லப்பட்டான் என்று தாங்கள் சொல்ல கேட்டேன். அந்த இரண்யாக்ஷகன் வதம் பார்த்தோம் இல்லையா, அப்படி அனாயசமாக எப்படி அவர் அடித்தார்னு. பிரம்ம ரிஷியே, பகவான் எப்படி அந்த பிரளய ஜலத்திலிருந்து பூமியை தன் தெற்றிப்பற்களினாலே விளையாட்டாக தூக்கி விழுந்தபோது அவருக்கும் இரண்யாட்சகனுக்கும் ஏன் போர் மூண்டது, காரணம் என்ன அப்படின்னு சும்மா கேட்குறார். உடனே மைத்ரேயர் சொல்கிறார், வீரரே, விதுரரை பார்த்து எப்படி சொல்கிறார் பாருங்க. இத்தனை நாள் அறிஞரே அப்படின்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டா, இப்போ வேறு லெவல். இப்போ வீரரே, நீங்கள் கேட்ட கேள்வி மிகவும் அழகானது. ஏனெனில் மனிதர்கள் யமபயத்தை நீக்கி அருளும் பகவானது திருவிளையாடல்களை பற்றி அந்த கதைகள் அல்லவா நீங்கள் கேட்கிறீர்கள். அவர் அக்னாலஜ் பண்ணுறார். வாட் அ கொஸ்டின், குட் கொஸ்டின் அப்படின்னு யாராவது கேட்டார்னா, சில சமயம் ஆன்சர் தெரியல, உடனே ஆன்சர் தெரியலன்னா கூட யூ ஆஸ்க்ட் எ குட் எக்ஸலண்ட் கொஸ்டின், எக்ஸலண்ட் கொஸ்டின். அந்த ஆன்சர் தெரியலன்னா அவளுக்கு எய்தர் வே இட் இஸ் அன் எக்ஸலண்ட் கொஸ்டின். பட் இங்கே மைத்ரேயருக்கும் ஆன்சர் தெரியும், விதுரருக்கும் ஆன்சர் தெரியும். தே ஆல் வாண்ட் டு நோ டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் அண்ட் தே ஆல் வாண்ட் பீப்புள் லைக் அஸ் டு நோ. ஸோ உத்தானபாதனின் புத்திரனான 5 வயது குழந்தை துருவன் பகவானது திருக்கதைகளை நாரதர் கூற கேட்டு அதன் மகிமையினாலே யமதர்மராஜனின் தலையிலே கால் வைத்து ஏறி பகவானது வைகுண்டத்தை அடைந்தார். மைத்ரேயர் எக்ஸாம்பிள் கொடுக்குறார். உனக்கு துருவர் கதை தெரியுமோ இல்லையோ, அம்மனோட தலையில காலை வச்சு வைகுண்டம் போனான். யாரு? பகவானுடைய கதையை கேட்ட அந்த துருவன். தேவனான பிரம்மதேவர் இந்த சரித்திரத்தை முன்பு தேவர்களுக்கு கூறிய பொழுது நான் அதை கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இப்போ சொல்ல போறார். விதுரரே, ஒரு சமயம் தக்ஷ பிரஜாபதியின் புதல்வி திதி பிள்ளை பேறு பெற விரும்பி மன்மதனின் தாபத்தாலே காமத்திற்கு ஆட்பட்டு மாலை வேளையிலே மரீச்சியின் புதல்வனான கணவர் கஷ்யபரோடு உறவு கொள்ள விரும்பினாள். இந்த ஆண் பெண் சேர்க்கை இதை பார்க்க போகிறோம். ஸோ எப்படி மன்மதனாலே அந்த தாபத்தாலே காமத்திற்கு ஆட்பட்டு சந்தியா காலத்தில் தன் கணவர் கஷ்யபரோடு உறவு கொள்ள விரும்பினாள். யக்ஞ புருஷனான பகவான் நாராயணனுக்கு அக்னி ஜுவாலையே நாக்கு. அந்த அக்னியில் மாலையில் அக்னிஹோத்திரம் பண்ணுவா, பாலில் அக்னிஹோத்திரம் பண்ணுவாளாம். அந்த மாதிரி அக்னிஹோத்திர சாலையிலே வேள்வி செய்யும் இடத்திலே ஒருமைப்பட்ட மனத்துடன் பகவான் நாராயணனை சிந்தித்த வண்ணம் கஷ்யபர் அமர்ந்திருந்தார். கஷ்யபர்
அவர் வந்து அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கார். எப்படி அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கார்? மாலையில் பாலினால் ஆகூதி செய்துவிட்டு பகவானுக்கு ஒரு சிங்கிள் பாயிண்டட் டிவோஷனோட நாராயணனை சிந்தித்த வண்ணம் உட்காண்டிருக்கார். அந்த சமயத்தில் திதி போகிறா. திதி போய் இந்த ரிக்வெஸ்ட்டை வைக்கிறா. பிரம்ம ரிஷியை திதி கேட்குறா, பிரம்ம ரிஷியை மதங்கொண்ட யானை போலே, அந்த வாழை மரத்தை அந்த யானை முறிப்பது போலே, இந்த மன்மதன் கையிலே வில்லேந்தி அபலையான என்னை தங்களோடு உறவு கொள்ளும்படி அவன் துன்புறுத்துகிறானே. பழியை யார் மேலேயோ போடுறா பாருங்க. மன்மதன் மேலே பழியை போட்டா. அவன் என்னை துன்புறுத்துறான், நான் என்ன பண்ணுறது, உங்களோடு உறவு கொள்ளும்படி துன்புறுத்துகிறான். என்னுடைய சக்களத்திகள் குழந்தைகளுடனும் அனைத்து நலன்களுடன் மனமகிழ்ச்சியோடு இருப்பது கண்டு என் உள்ளே பொறாமை தீ கொழிந்து விட்டு எரிகிறது. ஆகவே தாங்கள் எனக்கு கருணை காட்ட வேண்டும், தங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். அவன் ஆம்டியா வந்து ஆம்டியானுக்கு சொல்கிறான், உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். எங்களோட இவாள்லாம் பாருங்க, அவளுக்கெல்லாம் குழந்தை பிறந்துடுத்து. என்னுடைய சக்களத்திகள் அனைத்து நலன்களும் பெற்று மனமகிழ்ச்சியோடு இருப்பது என்னுள் பொறாமை தீ கொழுந்துவிட்டு எரிகிறது. இப்படியெல்லாம் கேட்குறார். கணவனின் அன்புக்கு பாத்திரமான பெண்களின் புகழ் உலகெங்கும் நிலவி நிற்கின்றது. ஏனெனில் தங்களை போன்ற கணவன் தானே அவன் உதிரத்தில் புத்திரனாக பிறக்கின்றான். நாங்கள் யுவதிகளாக இருந்த பொழுது குழந்தைகளிடம் மிகவும் அன்பு கொண்ட எங்கள் தகப்பனார் தக்ஷ பிரஜாபதி எங்களை தனித்தனியே அழைத்து, குழந்தாய், நீ யாரை கணவராக அடைய விரும்புகிறாய் என்று வினவினார். அவள் அப்பா கேட்டாலாம். இப்போ அவர் வந்து அவன் ஆம்டியான்ட்ட வந்து சோப் போடுறான். எங்கள் அப்பா இப்படிலாம் கேட்டார், எனக்கு எத்தனையோ வரன் வந்ததுப்பா, அமெரிக்காலேருந்து வரன் வந்தது, ஆஸ்திரேலியாலேருந்து வரன் வந்தது, நான் பார் உன்னை மாயவரத்தில் ஒன்றை பிடிச்சி நான் கல்யாணம் பண்ணிட்டேன் பார் அப்படின்னு வாழ. அந்த மாதிரி இது வந்து அந்த லெவலில் 5000 இயர்ஸுக்கோ அந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து கேட்டார். தனது குழந்தைகளிடம் மிகவும் அக்கறை கொண்டிருந்த எங்கள் தகப்பனார் எங்களது கருத்தை நன்கு தெரிந்து கொண்டு தங்களது குணம் ஒழுக்கம் இவைகளுக்கு ஏற்ப நடந்து கொள்ளும் 13 பெண்களை தங்களுக்கு திருமணம் செய்து வைத்தார். அப்பா! தனது குழந்தைகளிடம் அக்கறை கொண்டிருந்த எங்கள் தகப்பனார் எங்களது கருத்தை நன்கு புரிந்து கொண்டு தங்களது குணம் ஒழுக்கம் இவைகளுக்கு ஏற்ப நடந்து கொள்ளும் 13 பெண்களை தங்களுக்கு திருமணம் செய்து வைத்தார். ஆகவே நற்குணசீலரே, 13 பேர் இவர் கல்யாணம் பண்ணார் இல்லையா, மற்றவர்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்துடுத்தோம். ஸோ இவளுக்கு பிறக்கலை. இப்போ வந்து மன்மதன் மேலே ஒரு இது, இந்த மன்மதன் என்னை ஏவி விட்டுருக்கான், நம்ம உறவு கொள்ள வேண்டும், நமக்கு குழந்தை வேணும் அப்படின்னு கேட்குறா. ஆகவே நற்குணசீலரே, அன்று அலர்ந்த தாமரை போன்ற கண் படைத்தவரே, அன்று அலர்ந்த தாமரை போன்ற கண் படைத்தவரே, தாங்கள் எனது விருப்பத்தை பூர்த்தி செய்து அருள வேண்டும். ஏனெனில் துன்பத்தில் வருந்துபவர்கள் சான்றோர்களிடம் செய்யும் வேண்டுதல் ஒரு நாளும் வீண் போவதில்லை. இத்தனை இன்ட்ரோடக்ஷன். வீரரே, காமன் கணைக்கு ஆட்பட்டு தன்னை மறந்து மயங்கிய நிலையில் இவ்வாறு பலபடியாக பேசி தன்னை வேண்டி நிற்கும் திதியை கஷ்யப முனிவர் நயமான இனிய சொற்களினாலே சமாதானம் செய்து கூறலானார். கஷ்யபர் சொல்கிறார், கஷ்யபர் பாவம், அவர் வந்து ரொம்ப சிங்கிள் பாயிண்டட் மெடிடேஷனில் இருக்கார் நாராயணனோட. இவ ஏற்கனவே டிஸ்டர்ப் பண்ணிட்டா, ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இந்த மாதிரிலாம் பேசிட்டா, ஏற்கனவே டிஸ்டர்ப் பண்ணினா உடனே எங்கேயா சாபம் கொடுத்துட போகிறேன்னு நீ அவரை ஒரு ஸ்துதி பண்ணிட்டா. இஸ் ஆல்ரெடி டன் ஸ்துதி. அவரும் பாவம் இப்போ வந்து உடனே அவர் எப்படி பேசுகிறார் பாருங்க. இங்கே பாருங்க, பயந்த சுபாவம் கொண்டவளே, நீ விரும்பியவாறு உனது விருப்பத்தை பூர்த்தி செய்து வைக்கிறேன். உன்னை போன்ற அன்பு மனைவியின் மூலம்தான் ஒருவன் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பேறுகளையும் பெறுகின்றான். அவ்வாறு இருக்க அந்த பெண்மையின் விருப்பத்தை எந்த கணவன் தான் நிறைவேற்றாமல் இருப்பான் அப்படின்னு அவர் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறார். அவர் பண்ண போகிறாரோ இல்லையோ, முதல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டார். மேலே சொல்கிறார் பாருங்க, மனைவியுடன் வாழும் இல்வாழ்வான், அதாவது கிரகஸ்தன், மனைவியுடன் வாழும் கிரகஸ்தன், இதிலே பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தன், துறவி என்று 3 ஆசிரமங்களை சேர்ந்தவர்களையும் தன் உள்ளே இணைத்து கொண்டு விருந்தோம்பல் என்னும் இல்வாழ்வானது உயர்ந்த கடமையை செவ்வனே ஆற்றி அந்த நெறிமுறையினாலே இந்த துன்பக்கடலை தாண்டி விடுகின்றான். அதாவது எல்லா ஆசிரம தர்மங்கள் இருக்கு இல்லையா, பிரம்மச்சரிய தர்மம், கிரகஸ்த தர்மம்,
சந்நியாச தர்மம், வானப்பிரஸ்த தர்மம் எல்லாத்தையும் கூட ஒசத்தி இந்த கிரகஸ்தன் தானாம். கிரகஸ்தன் தான் பிரம்மச்சாரியும் காப்பாற்றணும், சன்னியாசியும் காப்பாற்றணும். சன்னியாசிக்கும் வந்தான் பிக்ஷை போடணும், கிரகஸ்தனையும் வந்தான் காப்பாற்றணும். எப்படி அவன் இந்த வாழ்க்கையோட துன்பக்கடலை அவன் தாண்டுகின்றான். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இதை தான் இவர் பாடிட்டு போனார். திருக்குறள் 41வது திருக்குறள். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. அந்த மூவர்க்கும் அதே மாதிரி காற்றை நம்பி ஜீவராசிகள் வாழ்வது போலே இல்வாழ்வானை நம்பியே பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தன், துறவி என்ற 3 ஆசிரமங்களை சார்ந்தவர்களும் வாழ்கின்றார்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த இப்போ சொன்னேனே அதேதான். அது மேலே போகிறவர், பெருமையானவளே, அறம்பொருள் இன்பம் என்னும் முப்பேறுகளை விரும்பும் இல்வாழ்வின் அந்த இல்வாழ்வானின் திருமேனியிலே பாதி மனைவி என்பது அறநூல்களின் முடிவு. அறம்பொருள் இன்பம் என்னும் முப்பேறுகளை விரும்பும் இல்வாழ்வானின் திருமேனியிலே பாதி மனைவி என்பது அறநூல்களின் முடிவு. அவள் மேல் இல்லற சுமையை ஏற்றிவிட்டு கணவன் கவலையின்றி நிம்மதியாக திரிகின்றான். எவ்வளோ பேர் பொறுப்பு இல்லாமல் இருக்காப்பா அப்படின்னு சொல்கிறார். மேலே, பொறி புலன்கள் மற்ற 3 ஆசிரமங்களில் உள்ளவர்களால் வெற்றி கொள்ள இயலாத பகைவர்கள். ஆனால் கோட்டைக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கும் தலைவன் தன்னிடம் திருட வந்த பகைவர்களிடம் எதையும் எளிதில் வெற்றி கொள்வது போலே நாங்கள் எங்கள் மனைவியின் பாதுகாவலால் பொறிகளாகின்ற பகைவர்களை வெகு எளிதிலே வெற்றி கொள்கின்றோம். மேலே போகிறேன். வீட்டின் தலைவியே, அவர் சொல்கிறார் பாருங்க. ஆம்டியா ஒய்ஃபை எப்படி சொல்கிறார் பாருங்க. எங்கேயா கேட்டிருக்கா அதுக்கு முன்னாடி? வீட்டின் தலைவியே, என்ன டயலாக் பாருங்க. உன்னை போன்ற மனைவி செய்கின்ற உதவிக்கு நாங்களோ அல்லது எங்களை போன்ற நற்குணசீலர்களோ இப்பிறவியிலோ அல்லது இனிவரும் பிறவிகளிலோ எத்தனை பிறவிகள் எடுத்தும் ஈடு செய்ய இயலாது. இது படிக்கிறச்சே ஒரு நகைச்சுவை ஞாபகம் வருது. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு வாக்கிங் போயின்ட்டுருக்குச்சே ஏதோ சண்டை, என்ன ஆற்றுல சண்டைன்னு சொல்லி நடந்து போயின்ட்டுருக்கா. கொஞ்சம் சமாதானம் ஆகலான்னு போயிட்டே இருக்குச்சே ஒருத்தர் வீட்டு உள்ளேருந்து குரல் கறக்கிறது. ஒரு ஆம்டியா சுவாமி அதை செய்யலாமா, சுவாமி சுவாமி சுவாமின்னு ஏதோ கேட்டுருக்கா. நடந்து போயிட்டே இருக்குச்சே அந்த வீட்டுக்காரர் ஒய்ஃப்ட்ட சொல்கிறா, அங்கே பாத்தியாடி அவள் ஒய்ஃப் என்ன மரியாதையாக ஆம்டியான சுவாமி சுவாமின்னு கூப்பிட்றா, நீயும் இருக்கியே அப்படின்னாரம். இவாளுக்கு சரி இவா சண்டை எப்படி தான் தீர்த்துக்கிறது, இவா இவ்வளோ ஒத்துமையாக இருக்காளேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறா. உள்ளே போனால் இவ்வளவு பவ்யமாக இருக்கா மாதிரி இருக்கே, நீங்கள்லாம் சுவாமி சுவாமின்னு கூப்பிட்றல என்னென்ன? அது ஒன்றும் இல்லை, ஆம்டியா சொன்னாலாம் அவர் பேர் சுவாமிநாதன், அதனால் நான் சாமின்னு கூப்பிட்றேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னா. அந்த மாதிரி இவர் எப்படி கூப்பிட்றாரு பாருங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் தான். வீட்டின் தலைவியே, உன்னை போன்ற மனைவி செய்கின்ற உதவிக்கு நாங்களோ அல்லது எங்களை போன்ற நற்குண சீலர்களோ இந்த பிறவியிலோ அல்லது இனிவரும் பிறவிகளிலோ எத்தனை பிறவிகள் எடுத்தும் ஈடு செய்ய இயலாது. இருப்பினும் குழந்தை பேறு விரும்பும் உனது விருப்பத்தை என்னால் முடிந்தவரை நிச்சயம் நிறைவேற்றுகிறேன் சொல்லிடுறார். இப்போது மாலை வேளை. மாலை நேரத்திலே ஆண் பெண் சேர்க்கை கூடுவது தவறானது. ஆதலால் உலகம் என்னை நிந்திக்கும். சந்தியா காலத்தில் ஆண் பெண் சேர்க்கை கூடாது. ஆகவே ஒரு நல்ல முகூர்த்தம் வரும் வரை சற்று பொறுமையாக இரு அப்படின்னு சொல்கிறார் கஷ்யபர் திதிக்கிட்ட. அவர் மேலும் சொல்கிறார், அவளை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாலை நேரம் சரியில்லைம்மா, நல்ல முகூர்த்தம் அடுத்த முகூர்த்தத்தில் நம்ம பண்ணலாம். இந்த மாலை வேளை மிகவும் பயங்கரமானது. பயங்கரமான உருத்தாங்கிய பூதங்கள் நடமாடும் நேரம். அந்த பூதங்கள் பகவான் ருத்ரனது பரிவாரங்கள். நன்மனம் படைத்தவளே, பகலும் இரவும் கூடும் இந்த அந்தி வேளையிலே சகர பிராணிகளும் காத்து அருளும் பூதநாதனான பரமேஸ்வரன் தம் பூதகணங்கள் சூழ நந்தி மேலே ஏறி வலம் வருகின்றார். அந்த பரமேஸ்வரன் மயானத்திலே எழும்பும் சுழல் காற்றினாலே பறக்கும் புழுதி மண்டி அவிழ்ந்து தொங்கும் பிரகாசமான செஞ்சடை உடையவர். ஸோ அந்த பரமேஸ்வரன் மயானத்திலே எழும்பும் சுவர்காற்றினாலே பறக்கும் புழுதி மண்டி அவிழ்ந்து தொங்கும் பிரகாசமான செஞ்சடை உடையவர். அது இங்குமங்கும் அசையும் பொழுது மின்னொளி வீசும் அவரது பொன்னார் திருமேனி முழுவதும் விபூதி பூசி ஒளிரும்.
அவர் உனது சகோதரியின் கணவன். சந்திரன், சூரியன், அக்னி எனும் முக்கண்களினாலே அவர் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு உறவினர்தான் என்று நினைத்து விடாதே. அவருக்கு உறவினன் என்றோ மாற்றான் என்றோ உறவு இல்லை. கொள்ளத்தக்கவனோ தள்ளத்தக்கவனோ இல்லை. நாம் பற்பல விரத அனுஷ்டானங்களை செய்து அதற்கு பயனாக மாயையே வடிவான செல்வ சுகத்தை அடைய விரும்புகிறோம். ஆனால் அவரோ அனைத்தையும் அனுபவித்து வெறுத்து ஒதுக்கியவர். அஞ்ஞானமான திரையை கிழித்து எரிந்த அறிவுடைய சான்றோர்கள் பரமசிவனது பெருமைமிக்க புகழை போற்றி பாடுகின்றனர். அவருக்கு இணையானவரே இல்லை எனில் உயர்ந்தவர் எவ்வாறு இருக்க முடியும்? அவரை சான்றோர்களே சென்று அடைய முடியும். இவ்வளவு பெருமைகள் இருந்தும் அவர் பிசாசர்களின் நடத்தையையே மேற்கொண்டிருக்கிறார். அத்தனை தங்கையாத்துக்கார் அது இது சகோதரி ஹஸ்பண்ட்லாம் சொல்லிட்டோ, அவர் ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டோ, இவ்வளவு பெருமைகள் இருந்தும் அவர் பிசாசர்களின் நடத்தையே மேற்கொண்டிருக்கிறார். அதாவது பித்து பிடித்தவர் போல வெளிக்கு தோற்றமளிக்கிறார். மேலே போகிறேன். 27வது ஸ்லோகம். இந்த உடலோ நாய்க்கு இரையாவது, ஆனால் இந்த அறிவிலி அழியும் இந்த உடலையே தான் ஆத்மா என்று எண்ணி அதை நல்லாடைகள், மாலைகள், அணிகலன்கள், நறுமண பூச்சுகள் என அனைத்து போகப் பொருட்களாலும் அழகு செய்து அதிலேயே மகிழ்ச்சியும் கொள்கிறான். இந்த இடத்துல அதாவது நம்ம இந்த உடல் தான் நாம் நினச்சிக்கிறதுனால நம்மளுடைய ரியல் ஸ்வரூபம் ஆத்மா உள்ளிருக்கும் அந்தர்யாமி அந்த பகவான் அப்படிங்கிற உணர்வு இல்லாதவன். அந்த அறிவிலிதான் ஆத்மா ராமராமன பகவான் பரமசிவனது நடத்தைகள் எல்லாம் புரியாது பரிகாசம் செய்கின்றான். ஆனால் பகவானோ அந்த மூடன் தன் உடலை பற்றிய உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டுமே என்பதற்காக தன் உடலிலே சாம்பலை பூசிக்கொண்டு கூத்தாடுகிறார். என் அறிவு எவ்வளவு தெரியுமா என்பதை அவன் அறிந்து கொள்ளவே தன் கையில் மண்டை ஓட்டை ஏந்தி நிற்கின்றார். தினம் அஞ்சக புகழ்ச்சி அணி மாதிரி இருக்கும். அது அவனுக்கு தெரிய வைக்கணும்னு உடம்புல இதை பூசின்னு இருக்கார், கையில் மண்டை ஓட்டை வச்சுட்டு இருக்கார். இதெல்லாம் பார்த்தா மனுஷனுக்கு தெரியுமா? தெரியல. எனக்கு மேலே படிப்போம், எங்கேயாவது ஒரு உண்மை இருக்கும் அதில். இவர் இந்த நம்ம மனுஷன் புத்தி இல்லை அப்படின்னு சொல்கிறார். அவளுக்கு பாடம் கற்பிப்பதற்காக இவர் இந்த மாதிரி இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். ஸோ மேலே சொல்கிறார் பாருங்க. உன் உடலிலே உள்ள இரத்த நாணங்கள் எல்லாம் அழகானவை என எண்ணுகிறாயே, அவையெல்லாம் இந்த பாம்புகள் போன்று அழகற்றவையே என காட்டவே இறைவன் பாம்புகளை அணிந்து கொண்டு விளங்குகின்றார். தேவர்கள் என்ன, பிரம்மதேவரும் கூட அறநெறிக்கு வழிகாட்டும் அவரது கட்டளைகளை மீற இயலாது. அவர்தானே இந்த பிரபஞ்சத்துக்கு மூல காரணர். மாயை அவரது வேலைக்காரி. இருந்தும் அவர் பூத பிரேத அந்த பிசாசங்களின் நடத்தை போலே நடந்து கொள்கின்றார். உலகம் புகழும் அந்த இறைவனது அற்புதமான திருவிளையாடல்களை நம் அறிவுக்கு எட்டாதனவே என்பதே இதில் வியத்தற்குரியது. 28 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். 29 மைத்ரேயர் கூறுகிறார், இவ்வாறு தனது கணவர் உணர்த்தியும் கஷ்யபர் திதிக்கு சொல்கிறார், இந்த காலம் சரியில்லைமா, பண்ணக்கூடாது அப்படின்னு மேலே சொல்லிகிட்டே போவார் பாருங்க. இவ்வாறு தனது கணவர் உணர்த்தியும் காமனை கணக்கு காட்டி பொறிபுலன்கள் வசம் இழந்த திதி அம்மை ஒரு வேசி போலே வெட்கத்தை உதறி தள்ளி பிரம்ம ரிஷியான கஷ்யபரது ஆடையை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கஷ்யபர் தம் மனைவி அறநெறிகளை விடுத்து தவறான செயலில் தம்மையும் பிடிவாதமாக பற்றி இழுப்பது கண்டு இது விதியின் வழி என்று நினைத்து பகவானை வணங்கி தனிமையில் அவளோடு சேர்ந்தார். பின் நீராடி மூச்சையும் பேச்சையும் அடக்கி எங்கும் நீக்கமர ஒளிமயமாக நிற்கும் தூயவரான சனாதரனான அந்த பரபிரம்மத்தை தியானம் செய்து பிரணவ பொருளான காயத்ரியை ஜபித்தார். அவருக்கு தெரியறது நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு, ஆண் பெண் சேர்க்கை அந்த டயத்தில் கூடாதுன்னு. இருந்தாலும் இது விதியின் வசம், நம்ம என்ன பண்ணுறது, நம்ம எவ்வளோ சொல்லி பார்த்தோம், இவங்க கேட்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சம்மதிச்சுடுறார்.
எல்லாம் பண்ணி முடிச்சா விட்டு நீராடி மூச்சையும் பேச்சையும் அடக்கி நீக்கமர ஒளிமயமாக இருக்கும் பகவானை தியானம் செய்து பிரணவ பொருளான காயத்ரியை ஜபித்தார். விதுரரே, திதியும் தனது தவற்றை உணர்ந்து எப்போ எல்லாம் ஆன் அவுட்டு, திதியும் தனது தவற்றை உணர்ந்து வெட்கத்தினாலே தலை குனிந்து பிரம்ம ரிஷியான கஷ்யபரின் அருகிலே சென்று கூறலானாள். இப்போ திதி பேசுகிறான். பிரம்ம ரிஷியே, பூதகணங்களுக்கு அதிபரான ருத்ரனுக்கு நான் அபச்சாரம் செய்து விட்டேன். அவர் அனைத்து உயிர்களுக்கும் நாயகன் அன்றோ. அவர் எனது கருவை அழிக்காமல் இருக்க வேண்டுகிறேன். அவர் ஏதாவது பண்ணிட்டு போகிறார் கோபத்தில். அவர் எனது கருவை அழிக்காமல் இருக்க வேண்டுகிறேன். அவர் அடியார்களின் துன்பம் துடைப்பவர். ஆசுதோஷி அப்படின்னு வல்லவர. அவர் அடியார்களின் துன்பத்தை துடைப்பவர், எவராலும் அணுக முடியாதவர், வேண்டுவார் வேண்டுவன அளிப்பவர், உலகியல் காமம் வென்றவர்களுக்கு பரமமங்கள ரூபமானவர், எவரையும் தண்டிக்க மனம் கொள்ளாதவர், இயல்பாகவே பரமசாந்தர், ஆனால் தீயோர்களை தண்டிப்பதில் ஊழித்தீ போன்றவர். அந்த மகாதேவரை வணங்குகிறேன். அவர் எனது தங்கையின் கணவர், அனைத்தும் அறிந்தவர். பெண்கள் எனில் கொலை தொழில் புரியும் வேடனும் மனம் இறங்குவான். ஒரு பெண்ணுன்னா கொலை பண்ணுற வேடன் கூட மனம் இறங்கிடுவான்பா. அவ்வாறு இருக்க எல்லோருக்கும் கருணை புரியும் ஏழை பங்காளனான இவர் எனது விஷயத்தில் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு திதி ஒரு டயலாக் விடுறான். மைத்ரேயர் சொல்கிறார், அந்தி வேளையில் ஆற்ற வேண்டிய நியமங்களை முடித்து கொண்ட கஷ்யப பிரஜாபதி, இப்படி கஷ்யப பிரஜாபதி பண்ணார் இல்லையா, குளிச்சுட்டு திருப்பியும் காயத்ரி ஜபங்கள்லாம் பண்ணி அவரோட மாலை கர்மானுஷ்டாங்கள்லாம் முடிச்சுட்டு வரார். அந்தி வேளையிலே ஆற்ற வேண்டிய நியமங்களை முடித்து கொண்ட கஷ்யப பிரஜாபதி மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் தனது குழந்தைகளுக்கு நலனையே விரும்பும் தனது மனைவியான திதி பயத்தினால் நடுங்கி நிற்பது கண்டு ஆறுதல் கூறலானார். கஷ்யபர் சொல்கிறார், இப்போ பார்க்குறார், நான் முன்னாடி சொன்னேன் நீ கேட்கலமா, இந்த மாதிரி ஆயிட்டேமா அப்படின்னு சொல்ல வரார். கஷ்யபர் என்ன சொல்கிறார்னு பார்ப்போம். மங்களம் குறைந்தவளே, காமத்தாலே உன் புத்தி கெட்டிருந்தது. அது கர்ப்பதானத்திற்கு உரியதல்லாத அந்தி வேளை. எனது அறிவுரைகளையும் நீ ஏற்கவில்லை. ருத்ரரது பணியாட்களையும் தேவர்களையும் நீ அவமதித்து விட்டாய். கோபமே வடிவானவளே, உனது வயிற்றிலே அறநெறி நில்லாது தீமையே புரிந்தொழுகும் 2 தீய பிள்ளைகள் பிறக்கப் போகிறார்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா வெள்ளம் தீர்க்கதரிசி. அந்த சந்தியா காலத்தில் ஆண் பெண் சேர்க்கை வச்சுண்டா எவ்வளோ பெரிய பாபங்கிறத நமக்கெல்லாம் சொல்கிறாவா. இப்போ அவர் கிளீனாக சொல்லிடுறார். கோபமே வடிவானவளே, உனது வயிற்றிலே அறநெறி நில்லாது தீமையே புரிந்தொழுகும் 2 தீய பிள்ளைகள் பிறக்கப் போகிறார்கள். அவர்கள் தங்கள் தீய செயல்களினாலே 3 உலகங்களையும் அதன் தலைவர்களையும் கதற கதற துன்புறுத்தப் போகின்றார்கள். ஐயோ, பயங்கரம். அவர்கள் குற்றம் புரியாத கருணைக்கு இடமான ஏழைகள் மற்றும் பிராணிகளை கொல்வார்கள். பெண்களிடம் தவறாக நடந்து கொள்வார்கள். சான்றோர்களது சினத்திற்கு ஆளாவார்கள். அந்த சமயத்திலே அனைத்து உலகங்களையும் காத்தொருளும் ஜெகநாயகரான பகவான் கோபம் கொண்டு இங்கு அவதரித்து இந்திரன் மலைகளை தன் வஜ்ரப்படையினாலே தகர்த்தெறிவது போலே உன் புத்திரர்களை கொல்வார். பகவான் உனக்கு 2 பொல்லாத பசங்க பிறக்க போகிறாங்க. அவளுக்கு சாப விமோச்சனம். பகவானே அவள் 2 பேரையும் சம்ஹாரம் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்கிறார். இப்போ திதி கேட்குறா, பிரபுவே இது நல்ல சமாச்சாரம்தான். ஏன்னா பகவானால் தான் அவளுக்கு சம்ஹாரம், அவள் தான் மிருத்யு அப்படிங்கிறது சொன்னேளே, அது வரைக்கும் ஐ எம் ஹாப்பி. ஸோ திதி சொல்கிறா, பிரபுவே இதைத்தான் நானும் வேண்டுகிறேன். என் பிள்ளைகளின் வதம் சுதர்சன சக்கரம் ஏந்தும் பகவான் நாராயணனது திருக்கரத்தாலே ஏன் நிகழ வேண்டும் அப்படின்னு அவள் அக்னாலஜ் பண்ணுறா. அட்லீஸ்ட் ஷீ காட் அ கான்சலேஷன் that her sons will be killed by Sakshat Sriman Narayanan. அது வரைக்கும் she is happy. She got a consolation. Now கஷ்யப முனிவர் பேசுகிறார், தேவி நீ செய்த செயலுக்கு வருந்தி பச்சாபப்படுவதாலும் அதனால் உடனே நல்லது கெட்டது பற்றி ஆராய்ந்து சிந்தித்ததாலும் பகவான் மகாவிஷ்ணுவிடம் உள்ள மரியாதையாலும்
பரமசிவன் மற்றும் என்னிடம் உள்ள ஆதரவாலும் உன் பிள்ளைகளுக்கு பிறக்கும் பிள்ளைகளில் ஒருவன் சாதுக்களுக்கு மிகவும் ஒப்பானவனாக இருப்பான். அவனுடைய தூய்மையான மங்காத புகழை பகவானது புகழுக்கு ஒப்பாக அனைவரும் போற்றுவார்கள். என்ன சொல்கிறேன்னு பார்த்துக்கோ. அந்த 2 பிள்ளைகள் யார் தெரியுமா? இரண்யாக்ஷன், இரண்யகசிபு. நேத்திக்கு ஒத்தனை பகவான் கொண்டுட்டார். அவர் 2 பேரும் ட்வின் பிரதர்ஸ், இரண்யாக்ஷன், இரண்யகசிபு. இரண்யாக்ஷகனை வராக அவதாரம் எடுத்து கொண்டுட்டார். இரண்யகசிபுவை நரசிம்ம அவதாரம் எடுத்து கொல்ல போகிறார் பின்னாடி. அது 7வது ஸ்கந்தத்தில் வரும். இப்போ நம்ம 3வது ஸ்கந்தத்தில் இருக்கோம். பட் இப்போயே ஒரு வித்தின் ப்ராக்கெட்ஸ் மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ரைட்? இன்டைரக்டாக. ஸோ அங்கேயே இன்னொரு ஹிண்ட்டும் கொடுத்துட்றாரு பாரு. உனக்கு மற்ற தெய்வ பக்திலாம் இருக்குது, மகாவிஷ்ணுட்ட தெய்வ பக்தி இருக்குது, பரமசிவன்ட்ட தெய்வ பக்தி இருக்குது, எல்லார்கிட்டையும் ஒரு மரியாதை இருக்குது. ஏதோ தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்ட. அதனால் உனக்கு பிறக்க போகும் பேரன் இரண்யகசிபுக்கு பிள்ளை பிறப்பான் இல்லையா, பிரகலாதன், அவனுக்கு ஒரு பெரிய புகழ், அவனுக்கு ஒரு மங்காத புகழ், பகவானது புகழுக்கு ஒப்பாக அனைவரும் அவனை போற்றுவார்கள். பிரகலாதன் நீங்கள் சொல்லலை, இன்டைரக்டாக சொல்லிட்டார். இரண்யகசிபு இரண்யாக்ஷகன்னு சொல்லலை. ஸோ அதெல்லாம் பின்னாடி we will see the reference. அங்கேயும் நம்ம will see the reference. 45வது ஸ்லோகம். மாற்று குறைந்த தங்கத்தை தீயிலே பன்முறை காய்ச்சி புடம்போட்டு நல்ல தூய தங்கமாக மாற்றுவது போலே சான்றோர்கள் அவனது நன்னடத்தை நற்குணங்களை பின்பற்றி ஒழுக நினைத்து தங்களது காமம், மயக்கம், வெகுளி முதலிய தீய குணங்களை சுட்டு எரித்து தங்கள் மனதை தூய்மையாக்கி கொள்ளப் போகின்றார்கள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்தது, இந்த பிரபஞ்சமே பகவத் ஸ்வரூபம்தான். இந்த பிரபஞ்சமே பகவத் ஸ்வரூபம்தான். அது பகவானது கருணையினாலே மகிழ்ச்சியுடன் இயங்குகிறது. அந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணனே சத்தியம், மற்றது எல்லாம் பொய் என்ற நிச்சய புத்தி கொண்ட உனது பேரனை கண்டு மகிழ்ச்சி கொள்ளப் போகிறார். அவன் சொல்ல போகிறார் இல்லையா பின்னாடி, இந்த தூணிலும் உளன், என்னிலும் உளன், உன்னிலும் உளன், உன் நாவிலும் உளன், நீ சொன்ன சொல்லிலும் உளன்னு அப்பேற்பட்ட ஒரு பேரன் வரப்போகிறான். உன்னுடைய பேரன் உயர்ந்த பகவத் பக்தன், பரந்த மனமுடையவன், மகாத்மா, மகாபாகவதன், மிக்க புகழுடையவன், மகானுபாவன், சான்றோர்கள் கொண்டாடும் சால்புடையவன், நற்குணம் உடையவன், தன் இதயத்திலே பகவானை நன்கு நிறுத்தி தீவிரமான பக்தி பாவனையினாலே தூயவனாகி இந்த உடலே நான் என்ற எண்ணத்தை உதறிவிடுவான். பிரகலாதனை பற்றி சொல்லிடுறாருங்க. அவன் உலக இயல் இன்பங்களில் நாட்டமற்றவன், பொறிப்புலன்களில் நாட்டமற்றவன், ஒழுக்கம் என்னும் குன்றேறி நிற்பவன், நற்குணங்களின் கொள்கலன், பிறரது செல்வம் கண்டு மகிழ்பவன், பிறர் துன்புறுவது காணில் தானும் வருந்துபவன், அவனது நிலையிலே உற்றார் மற்றார் என்று இல்லை, பகைமையற்றவன், கோடையின் வெம்மையை நிலவு தணிப்பது போல உலக ஜீவராசிகளின் துன்பத்தை, அந்த வெம்மையை இவன் போக்குபவன். அவன் தன் இதயத்திலும் வெளித்தோன்றும் அனைத்து பொருள்களிலும் மாசற்ற அந்த செந்தாமரை கண்ணனான பகவானேயே, எல்லாம் பகவானே என்று காண்பவன். பகவானே தன் அடியார்கள் விருப்பத்துக்கு ஏற்ப பற்பல திருமேனிகளை தாங்கி காட்சியளிப்பவர். ஒளி வீசும் மகர குண்டலங்களை அணிந்த அழகுமிகு திருமுகம் கொண்டவர். பெண்மையின் அழகெல்லாம் திரண்டு உருண்டு ஓர் உருவமாக திகழும் திருமகளுக்கும் அழகு சேர்ப்பவர். இவ்வாறான பகவான் ஸ்ரீமன் நாராயணனை தன்னுள்ளும் மற்ற எங்கும் நீக்கமர நிறைந்தவராக காணும் தகைமையுடையோன் உனது பேரன் அப்படின்னு சொல்றார். இத்தகைய குணங்கள் சொல்லிட்டு அவன்தான் உன்னோட பேரன் அப்படின்னு சொல்றார். பகவானுடைய குணங்கள்லாம் தெரிஞ்ச வேண்டாம அப்படின்னு சொல்லி அவன் தாண்டா உன்னோட பேரன். யூ நோ ஹூ இஸ் தட்? தட் இஸ் பிரகலாத் அப்படின்வார் கடைசியில் முடிக்கிறார். மைத்ரேய 50வது ஸ்லோகம். மைத்ரேய மகரிஷி கூறுகிறார், தன் பேரன் சிறந்த பகவத் பக்தன் என்பதையே செவியுற கேட்ட திதிதேவி மிக்க மகிழ்ச்சி அடைந்தாள். ஏன்னா ரொம்ப துக்கத்தில் இருந்தா. 2 அசுர குழந்தைகள் பிறக்க போகிறதுன்னு ஒன்னே ரொம்ப இதுவாக இருந்தா இல்லையா. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்டவொடனே இப்படி ஒரு ட்விஸ்ட்டு, பெரிய ட்விஸ்ட்டு. யாருக்கு தான் மகிழ்ச்சி இருக்காது? பேரன், இந்த மாதிரி ஒரு பேரன். பகவான் ஸ்ரீ ஹரியின் திருக்கரங்களாலேயே தன் பிள்ளைகளுக்கு வதம். அதனால் அந்த பக்கம் ஒரு மன நிறைவு. அவள் 2 பேரும் பகவானே அவளை சம்ஹாரம் பண்ண போகிறார். அதே சமயத்தில்
எனக்கு இப்பேற்பட்ட பேரன் பிறக்க போகிறாங்கிறச்சே அவளுக்கு ஒரு மன நிறைவு உண்டாகிறது. ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 3வது ஸ்கந்தம் 14வது அத்தியாயம் முற்றிற்று. யதக்ஷர பதப்பிருஷ்டம் மாத்ராஹீனம் துயத்பவேதி தத்சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே விசர்க பிந்து மாத்ராணி பதபாதாட்சராணி ச நியூனானி சாதிரிக்தானி ஷமக்ஷ்வ புருஷோத்தம ஞாமசங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹாசம் தம் நமாமி ஹரிம் பரம். ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்த.